சார், நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சியா என்று ஒரு டிபேட்டை போய்கொண்டிருக்கு. சார், இது ஆளுங்கட்சியோட வெற்றியா அல்ல எதிர்கட்சி வெற்றியா என்று பார்ப்பதற்கு முன்னாடி ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மொத்த ஓட்டு பார்த்தீங்கன்னா 2,57,746. தேர்தல் என்று பதிவான ஓட்டுகள் 1,54,890. மொத்த பூத்து 237. பதிவான ஓட்டு கிட்டத்தட்ட 68%. 20 சுற்றுகளாக இது ஓட்டுகள் எண்ணப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் பெற்ற ஓட்டு 1,15,709. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி பெற்ற ஓட்டுகள் 24,151. நோட்டா பெற்ற ஓட்டுகள் 6,109. அதர்ஸ் சுயேட்சையை போட்டிட்டவங்க பதிவு செய்யப்படாத கட்சிகள் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,688. 48 வேட்பாளர் போட்டிடுறாங்க. அதில் 46 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட சுயேட்சையை போட்டிட்டாங்க. அவங்க மட்டும் வாங்கின ஓட்டுகளே 8,688. இப்போ சந்திரகுமார் மட்டும் 1,15,709 வாங்கியிருக்கிறாரு. எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி திருமதி சீதாலட்சுமி அவர்கள் வாங்கின ஓட்டு 24,151 ப்ளஸ் நோட்டா வாங்கின ஓட்டு 6,109 ப்ளஸ் அதர்ஸ் 8,688 ஓட்டு. இந்த மூணையும் ஆட் பண்ணால் சீதாலட்சுமி நோட்டா அதர்ஸ் இந்த மூணையும் ஆட் பண்ணால் வர்ற ஓட்டு 38,938. 38,938 ஓட்டுகள் எதிர்கட்சிகள் மட்டும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் டெபாசிட் வைப்பு தொகை பெற்றார்களா இல்லையா என்று அது ஒரு மிகப்பெரிய விவரம் வந்து கொண்டிருக்குது. சார், டெபாசிட் வாங்குறது பதிவான வாக்கு எவ்வளவு? 1,54,890. அதில் 6 பங்கு பெற வேண்டும் என்றால் எவ்வளோ வாங்கணும்? 25,815 ஓட்டு வாங்க. நீங்கள் டெபாசிட் வைப்பு தொகையை நீங்கள் இழக்க வேண்டாம். இதில் அந்த நாம் தமிழர் பெற்ற ஓட்டு மட்டும் 24,151. மொத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,664 ஓட்டு டிஃபரன்ஸ் தான் இந்த வைப்பு தொகை டெபாசிட்டியை நாம் தமிழர் கட்சி இழந்திருக்குது. இது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. டெபாசிட் வெறும் 1,664 ஓட்டு தான் டெபாசிட் இழந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க டெபாசிட் வாங்கியிருப்பாங்க. முன்பதிவு வைப்பு பதிவை பெற்றுக்கலாம். இதுக்கு திராவிட முன்னேற்ற சொல்கிறாங்க டெபாசிட் நாங்கள் இழக்க வைத்தோம். சார், ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, மிகப்பெரிய கூட்டணி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வேல்முருகன், மதவாத கட்சி, ஜாதி கட்சி, கோயம்புத்தூரில் கொங்கு வெள்ளாளர் எல்லாமே சேர்ந்து நீங்கள் போட்டிக்கிட்டுறீங்க. சார், ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, பண பலம், அரசு பலம், அரசு இயந்திரம் எல்லாம் உங்கள் பின்னாடி தான் இருக்குது. ஏமாத்துறதுக்கு நீங்கள் ஊழல் செய்த பணத்தெல்லாம் வாங்கினதெல்லாம் கொள்ளையடித்த பணமெல்லாம் இந்த தேர்தலெலாம் பயன்படுத்துகிறீங்க. ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து தான் இந்த ஓட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 39,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சார், நம்ம இது எதுக்கு சொல்கிறோன்னா 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்ன நடக்கும் பாருங்களேன். 5 முனை போட்டி நடைபெறும். 5 கட்சிகள் கூட்டணி வைத்து போடும். பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இண்டி கூட்டணி, திரு விஜய் நடிகர் விஜய் சார் தலைமையில் ஒரு கூட்டணி, திரு சீமான் அது ஒரு கூட்டணி. இப்படி 5 முனை கூட்டணி 5 கட்சிகள் 2026 போட்டியிடும்போது அதில் ஏதாவது ஒரு கூட்டணி வெறும் 40,000 ஓட்டு வாங்கினா போதும். சார், 40,000 ஓட்டு வாங்கினாலே அது வெற்றி பெற்றலாம். இது தமிழகத்தில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியிலும் 5 முறை போட்டி நடைபெறும் போது ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டணி வெறும் 40,000 ஓட்டு வாங்கினாலே ஈஸியாக அந்த சட்டமன்றத்தை கைப்பற்ற முடியும். அதை கைப்பற்ற முடியும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், பாரதிய ஜனதா தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டணி இருக்கு இல்லையா, வெற்றி கூட்டணி, அதுதான் 2026 ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் 40,000 முதல் 50,000 ஓட்டுகள் வாங்கினா அந்த சட்டமன்றத்தில் ஈஸியாக வென்றுடலாம். திராவிட முன்னேற்ற என்ன சொல்கிறாங்க அந்த கூட்டணிக்காரங்க, நாங்கள் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கிழக்கு தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், ஆளுங்கட்சி கிடைத்த மிகப்பெரிய பலம், நாங்கள் செய்த திட்டங்கள் கிடைத்த மக்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் என்று சொல்கிறாங்க. ஆனால் தொல் திருமணம் என்ன சொல்கிறாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் மறைமுகமாக கூட்டணி வைத்து இந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க, இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டாங்க. சார், இது கிட்டத்தட்ட
39,000 ஓட்டு திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஓட்டு, திராவிட மாடலுக்கு எதிரான ஓட்டு. பொதுவாக குறிப்பாக பெரியார், நீங்கள் பெரியார் சொல்கிறீங்க இல்லையா, பெரியாருக்கு எதிரான ஓட்டு பெரியார் மண்ணிலே கிட்டத்தட்ட 39,000 ஓட்டுகள் எதிர்கட்சியில் வாங்கியிருக்காங்க. சீமன் என்ன சொன்னார், பெரியார் மண்ணில் பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அந்த மண்ணிலிருந்து ஈரோடு மண்ணிலிருந்து 39,000 ஓட்டு எதிர்கட்சியில் வாங்கியிருக்காங்க. ஆளுங்கட்சி நீங்கள் 1,15,000 ஓட்டு தான் சம்திங் வாங்கியிருக்கீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மட்டும் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா என்ன காரணம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் பிடிக்காத காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்ற காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற ஊழல், டாஸ்மார்க்கு, கள்ளச்சாரம், விஷச்சாரியம், பாலியல் குற்றம், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, கொலை கொள்ளை, திட்டங்களை ஒன்றும் செயல்படுத்த முடியாமல் போலீஸ் அதிகாரிகளை விரட்டுவது, கொலை, அவருடைய அலுவலகங்கள் எரிப்பது, அது மட்டுமல்ல யார் அந்த சார், இப்படி பல பிரச்சனைகள். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, இளைஞர்கள் தனியாக போக முடியவில்லை, பெண்கள் தனியாக பேருந்திலேயோ ரயிலிலேயோ ஆட்டோலேயோ செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழகத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கும் போது 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த இடைத்தேர்தல் மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறது, ஒரு மரணடியை கொடுத்திருக்கிறது. இவர்கள் 2026 எழுந்திருக்க முடியாத மிகப்பெரிய அடியைத்தான் இந்த இடைத்தேர்தல் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டி இருக்கிறார்கள். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல் இது ஒரு புள்ளிதான். இந்த புள்ளிதான் 2026 கோலமாக வரும்போது, ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய கோலம் வரும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் ஆட்சியும் பெரியார் மாடல் ஆட்சியும் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும், தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும். தமிழக மக்களால் இந்த திராவிட முன்னேற்ற கழக இண்டி கூட்டணியை ஓரங்கட்டுவார்கள், விலக்குவார்கள். தமிழகத்தை விட்டு கண்டிப்பாக இந்த மண்ணை விட்டு, தமிழக மண்ணை விட்டு அப்புறப்படுத்துவார்கள். இந்த திராவிட கட்சிக்கு, பெரியார் மாடலை கண்டிப்பாக மக்கள் எதிர்க்கின்ற காலம்தான் இந்த ஆரம்பம். இதனுடைய ஆரம்பம் தொடர்கின்ற பட்சத்தில் 2026 5 முனை போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி அமைக்கின்ற ஒரு அச்சாரமாகவே இந்த எதிர்க்கட்சிகள் பெற்ற ஓட்டுகள் கருதப்படுகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒரு சவுக்கடி, ஒரு மரணடி, எழுந்திருக்க முடியாத அடி. அதனால் தான் திருமாவளவன் அவர்கள் ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் புலம்புகிறார்கள், வைகோ அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு பயந்து ஆளுங்கட்சி இன்று பயந்து கொண்டிருக்கிறது. இந்த முடிவு இந்த தொடர்கின்ற பட்சத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.